செய்திகள். கல்லூரி ஆசிரியர்களுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு ஜூலை 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று UGC ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பள்ளிகளில் நடத்தப்படும் பயிற்சி மையங்களை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு மாநில கல்விக் கொள்கை பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை இன்று திறந்து வைக்கிறார். ஜூலை 1ஆம் தேதி முதல் தட்கல் ரயில் டிக்கெட்டுகளை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதி கனமழைக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து மீட்பு படையினர் கோவை நீலகிரிக்கு விரைந்தனர். ஜாதி மதம் இல்லை என்ற சான்றிதழ் வழங்க உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை அளித்துள்ளது. மாநில ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு 50% இடங்களை தக்க வைக்க கோரி ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்களுக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் நடத்தும் விற்பனையாளர் காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது. இனிமேல் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் தான் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். பவானியில் இருந்து மேட்டூர் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மேற்கொண்டார். தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் உயர்கல்வியை வழங்குவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1135 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுபட்ட மகளிருக்கு விரைவில் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வடபழனியில் வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று மெட்ரோ ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன் மாதத்திற்கான தொகுப்பூதியம் வழங்க 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் 175 கோடி ரூபாய் செலவில் 16 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் 11 புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். 35 சமுதாய அமைப்புகளுக்கு விருது கசோலைகளை வழங்கி புதிதாக வடிவமைக்கப்பட்ட மதிலட்சினை வெளியிட்டார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உழவர் நலத்துறை சார்பில் ஈரோட்டில் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடி சீரமைப்பு பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்றும், தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி அக்டோபரில் தொடங்கும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வடக்கு மாவட்ட பாமக தலைவராக PS பழனி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க 9 இடங்களை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் தேர்வு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் தேமுதிக மாவட்ட செயலாளருடன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 20 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு முடிவுகள் வருகின்ற 14ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக நேற்று சேலம் வந்தடைந்தார். தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் முதன்முறையாக உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கான AC ஓய்வறை பயன்பாட்டிற்கு கொண்டுவர சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் அறிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. வனத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை ஒருங்கிணைப்பு கூட்டம் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே கோத்ரேஜ் தொழிற்சாலையின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். உலகிலேயே மிகவும் உயரமான காஷ்மீர் செனாப் ரயில்வே மேம்பாலத்தில் உறுதித்தன்மையை கண்காணிக்கும் பணியை சென்னை CSIR கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ள உள்ளது. கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் முடிவுகள் வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் பயணச்சீட்டிற்கான டிஜிட்டல் பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் அரை மணி நேரத்தில் பயணிகளின் வங்கிக் கணக்கில் பணத்தை திருப்பி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உணவுத்துறை அமைச்சர் தலைமையிலான மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை சீரமைத்து 23 உறுப்பினர்களுடனான புதிய பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 10,565 ஊரக குடியிருப்புகளில் 121 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 9,011 கோடியில் 71 குடிநீர் திட்டம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது. போரூரில் 258 கோடியில் நீர்த்தேக்கம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்டுவதற்கு அரசு வெளியிட்ட அரசாணைக்கு தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சி இலக்கில் ஐரோப்பாவை விட தமிழ்நாடு முன்னேறியுள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜூன் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவைக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலில் 270 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. டான்செட் நுழைவுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் MBA, MCA படிப்பில் சேர ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பல்வேறு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அடுத்த மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பொறியியல் படிப்பிற்கு வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையிலிருந்து திருப்பதிக்கு தினமும் அரசு பேருந்து சேவையை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 9,000 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள 71 குடிநீர் திட்டங்களால் 1,21,00,000 பேர் பயன் பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேலூரை அடுத்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் மலை மீது 92 அடி உயரத்தில் முருகன் சுவாமி சிலை நிறுவப்பட்டு நேற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் 6 மையங்களில் 1,415 பேர் இளநிலை மின் பொறியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வை எழுதினர். நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து ஆக்சியம் ஸ்பேஸ் ஆக்ஸ் 4 என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பராமரிப்பு பணியின் காரணமாக 17 புறநகர் ரயில்கள் வருகின்ற வியாழக்கிழமை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.